ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக டேஸ்ட்டான கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம், அப்புறம் நான் மெத்தட் எல்லாம் சொல்கிறேன். இது இல்லாமல் ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சள், உப்பு போட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். அதே மாதிரி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வணக்கி அரைச்சிட வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்து இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை தழை, தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வதக்கிடலாம். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுடலாம். கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்திடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை தழை சேர்த்திக்குவோம். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தழை அதிகமாக சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வதக்கிக்கோங்க. நார்மலாக நம்ம நான்வெஜ்ஜுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் ஆல்ரெடி சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால இதுக்கு நான் தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுற போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அப்புறம் ஒரு மிக்சிக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போதும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனேயே 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்ததை விட சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக அப்படி தான் செய்வேன். நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்கு அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட் பிடிக்காதுன்ட்டு நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கின உடனே சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 kgக்குள்ளே சிக்கனுக்குள்ள மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு போட்டு செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயமோட நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமையே நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ வந்து சாந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்திக்குவோம். ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்த வேண்டாம், சிக்கன்லேயே தண்ணி விடும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லேயே உப்பு போட்டதுனால நம்ம உப்பு கம்மியாக தான் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சு ஓப்பன் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சு, அதாவது எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவியோ கருவேப்பிலை தழை தூவியோ ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இல்லை இன்னும் டைட்டாக வேணும், உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா இந்த கிரேவியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். அவ்வளோதான், கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோழி குழம்பு பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.